Hi friends, welcome to Vanshi recipes and vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். மல்டிகிரெயின் அடை அல்லது முருங்கைக்கீரை அடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு சூப்பரான டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடை தோசை இன்னும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவு மஞ்சள் பாசிப்பருப்பு, அடுத்து 1/2 கப் அளவு பச்சை பாசிப்பயிறு, தோல் உரிக்காமல் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்தது, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவின பின்னாடி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 4 மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு ஊற வைக்கணும். குறைஞ்சது 6 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் கழித்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே இதில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துக்கலாம். இதில் அரைக்கும் பொழுது தண்ணி கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும். நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போது தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே வெள்ளைப்பூண்டு 2 பெரிய வெள்ளைப்பூண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பருப்பு நிறையா சேர்க்குறதுனால கேஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் வெள்ளைப்பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை புளிக்க வைக்க தேவையில்லை, டைரெக்டாக நம்ம தோசை ஊற்றிடலாம். ஊற வைக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். இப்போ இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது, நமக்கு தோசை மாவு பதம் கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடை தோசை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதோட கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், நான் ஃபைனலாக காட்டுறேன். இப்போ மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிளகாய் வத்தல் 4 சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப கம்மியாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா இந்த முட்டை தான். இந்த முட்டை சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அடை தோசை செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க. நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டை அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம மல்லி கருவேப்பிலையை கூட ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா, முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடை தோசையில் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட். 2 கை அளவு முருங்கைக்கீரை அதை நல்லா கழுவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கீரை சேர்த்த பின்னாடி அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டோட அளவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டைரெக்டாக தோசைக்கல்ல ஊற்றிட வேண்டியதான். இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறேன். கல் நல்லா சூடான பின்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண மாவை ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி சுற்றி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி மாவு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அடை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சைடு வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் வேக வச்சு எடுக்கணும். இது கூட தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி தவிர்த்து வேறு எந்த சட்னியும் நாங்கள் டேஸ்ட் பண்ணதில்லை. அடை தோசைக்கு தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடை தோசை பண்ணோம் அப்படின்னா தேங்காய் சட்னி தான் நாங்கள் வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு தோசை உங்களுக்காக நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த கீரை, அந்த மல்டிகிரெயின், அந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும். மீதி மாவு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, புளிக்க வைக்கக்கூடாது. புளிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது.
இந்த அடை தோசை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.